ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரோட டேவும் சூப்பராக போகுதுன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது, ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ண பேப்பராக இருக்கட்டும், இல்லை நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், இந்த மாதிரி பேப்பர்ஸை வேஸ்ட் பண்ணாமல் திரும்ப ரீயூஸ் பண்ண முடிகிற பேப்பராக எப்படி மாற்றலாம் அப்படின்னு. இந்த பேப்பரை ஜஸ்ட் திரும்ப ஒரு பேப்பராக மட்டும் மாற்றாமல் இதில் நம்ம வந்துட்டு பவுல் இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணணும்னு. நான் இங்கே நியூஸ் பேப்பரும் அப்புறம் கொஞ்சம் ரஃப் நோட்டில் இருக்கிற பேப்பர்ஸையும் யூஸ் பண்ணுறேன். எந்த கலர் பேப்பராக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் அந்த பல்ப்போட நம்ம லாஸ்ட்டாக எடுத்து வைக்கிறோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு, அது கூட நம்ம கொஞ்சோண்டு பெயிண்ட் மட்டும் என்ன வேணுங்கிற கலருக்கான பெயிண்ட்டை மிக்ஸ் பண்ணிட்டா நமக்கு வேணுங்கிற கலரில் பேப்பர்ஸும் கிடச்சிரும். ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக நான் பேப்பரை கட் பண்ணிக்கிறேன். இது வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் பேப்பர்ஸை கட் பண்ணிக்கலாம். நான் கிட்டத்தட்ட இப்போ இங்கே ஒரு 2-3 ஷீட் ஆஃப் நியூஸ் பேப்பர் நான் போட்டிருக்கேன்னா அதுக்கு எனக்கு ஒரு 20 ஷீட்ஸ் ஆஃப் பேப்பர் கிட்ட ஈஸியாக எனக்கு வந்தது. அண்ட் திக்கான பேப்பராக கூட வந்தது எனக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயம் எடுத்துக்கிறேன். ஃபெனுக்ரீக் சீட்னு சொல்லுவாங்க. அந்த வெந்தயத்தை என்ன பண்ணுறேன்னா, இந்த பேப்பரை எப்படி நம்ம சின்ன சின்ன பீசஸாக எடுத்து நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஒரு 24 hours எப்படி நம்ம தண்ணியில் ஊற போடுறோமோ அதே மாதிரி வெந்தயமும் ஒரு 24 hours கிட்ட நீங்கள் ஊற போட்டுருங்க. ஒரு நாள் நைட்டு ஊறினாலே போதும். பட் நீங்கள் உங்களுக்கு இன்னும் ஊறணும்னு நினச்சிங்கன்னா 24 hours போதுமான அளவு இருக்கும். இது இப்போ 24 hours நல்லா ஊறிடுச்சு. இதை வந்துட்டு நான் இப்போ தனித்தனியாக அரைச்சிக்கிறேன். வெந்தயம் போட்டு கொஞ்சம், வெந்தயம் போடாமல் கொஞ்சம். இதில் வெந்தயம் போட்டது பார்த்திங்கன்னா பவுல் அதெல்லாம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. அப்புறம் வெந்தயம் போடாதது நார்மலாக பேப்பர் மட்டும் க்ரியேட் பண்ணுறதுக்காக. இப்போ இதை நல்லா நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேப்பர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பேப்பரோட பேஸ்ட்டை வந்துட்டு நல்லா மசிய அரைஞ்சதுக்கப்புறமா 2 கரண்டி எடுத்து நான் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா தண்ணியாக வந்துட்டு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி சல்லடை எடுத்துக்கோங்க. இந்த சல்லடை பார்த்திங்கன்னா அது ரிட்டன் நம்ம கவுக்கும் போது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த சல்லடை தட்டை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த தண்ணிக்கு அடியில் இந்த சல்லடை தட்டை விட்டு மேலே எடுத்திங்கன்னா இந்த பேப்பரோட பல்ப் வந்துட்டு ஒரு லேயராக ஃபார்ம் ஆகிடும். இதை நீங்கள் ஒரு சாஃப்டான கிளாத்தில், ஏதாவது ஒரு காட்டன் கிளாத்தாக இருக்கலாம். மோஸ்ட்லி காட்டன் கிளாத்தே ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஒரு காட்டன் கிளாத்தில் இந்த சல்லடை தட்டை கவுத்துட்டு பின்னாடி நீங்கள் இந்த மாதிரி காட்டன் கிளாத்தை வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே அப்சர்வ் ஆகிடும். அண்ட் அந்த பேப்பருக்கும் ஒரு ஈவன் திக்னஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். பிகாஸ் நம்ம ஈவன்லி எங்கே பார்த்தாலும் ப்ரெஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால். இப்போது இந்த திக்னஸ் வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு அந்த பல்ப்பை எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஃபார்ம் ஆகும். பேப்பர் மேக் பண்ணுறதுக்காகவே தனியான டூல்ஸ் இருக்குது. பட் நம்ம அதெல்லாம் இங்கே யூஸ் பண்ணல. அதுவும் இதே மாதிரி சல்லடை தட்டு மாதிரி தான் இருக்கும். அது கிடச்சிதுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா இதிலே சூப்பராக வருது. நெக்ஸ்ட்டு இந்த பவுல் மாதிரி வந்துட்டு பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு வந்துட்டு இந்த வெந்தயம் கலந்த பேப்பர் பேஸ்ட்டை எடுத்துக்கிறேன். இதை செய்கிறதுக்கு நான் ஒரு பிளாஸ்டிக் பவுலை அப்சைட் டவுனாக போட்டுட்டு இந்த பேஸ்ட்டை நிறையாவே எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு அப்ளை பண்ணி வைக்கிறேன் மேலாப்பில். ரொம்ப வந்துட்டு ப்ரெஷர் கொடுக்காதீங்க. நல்லா வந்துட்டு திக்னஸ் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்துட்டு ட்ரை ஆனதும் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்காது. இதுக்கு மேலே நீங்கள் ஒரு பாலித்தீன் ஷீட் மாதிரி எதையாவது ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேப்பர் பல்ப்பை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எடுக்கும் போது ஜஸ்ட் பாலித்தீன் ஷீட்டை புல் பண்ணாலே வந்துடும் உங்களுக்கு. இந்த பேப்பர் எல்லாம் காயறதுக்கு 1 day எடுத்துக்கிச்சு, நல்லா காஞ்சி வரதுக்கு. இந்த பேப்பர் சூப்பராகவே வந்திருக்குது. இந்த டெக்ஸ்சராக இருக்கட்டும், இந்த திக்னஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த பவுல் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் நல்லாவே வெயிலில் காய வச்சேன். அதனால தான் இது இந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவும் காஞ்சிருக்கு, தின்னாக போகிற அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கு. இப்போது இந்த பவுல்லேருந்து எடுக்கும்போது தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. பட் அதுவுமே அந்த லேயர் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அந்த பவுலோட ரிம் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வச்சுட்டு ஜஸ்ட்டு கொஞ்சம் நம்பி விட்டிங்கன்னா அந்த பவுல்லேருந்து டிட்டாச் ஆகி வந்துடுது. அதர்வைஸ் நீங்கள் அந்த பாலித்தீன் ஷீட் யூஸ் பண்ணுறீங்கன்னும் போது பிரச்சனையே இல்லை. ஜஸ்ட் அந்த பாலித்தீன் ஷீட்டை புல் பண்ணும்போது இது அங்கே பவுல்லேருந்து வெளியில் வந்துடும். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட் பேப்பர்ஸே நம்மளாலே மாற்றிட்டு ஒரு நல்ல ஹேண்ட்மேட் பேப்பர் க்ரியேட் பண்ண முடியும் ரொம்ப ஈஸியாக. அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. அண்ட் தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி உள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் சேஃபாக இருங்க. ஸ்டே க்ரியேட்டிவ், ஸ்டே ஹாப்பி.
Have a great day. Cheers and bye.